பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஜெபம் செய்வோம். சத்திய ஆவியானவராகிய வேறொரு தேற்றரவாளனை எங்களுக்கு தந்தருளின அன்பின் பரலோக பிதாவே, உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றுகிறோம். கிருபையின் ஆவியானவரோடு இணைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்க இந்த தொழுகையின் வழியாக அருள்தார். பெந்தெகோஸ்தே திருநாளில் எருசலேமில் மேல் வீட்டறையில் இறங்கின வல்லமையின் ஆவியானவர் இன்று எங்களையும் நிரப்ப வேண்டுமென்று தாழ்மையோடு உம் சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆராதனையில் பங்கு பெறுகிற அனைவரையும் ஆசீர்வதியும். தேவாவியினால் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும் அனலாக்கும். இரட்சகர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 391வது பாடலை பாடுவோம். ஆண்டவா உமக்கே ஸ்தோத்திரம். 391வது ஞான பாடல். Good.
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 முடிய. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சப்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதப்படி பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசொப்பொத்தேமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதென்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடம் படித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள்வார்த்தைகளை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்ற பாடலை பாடு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன்.
நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே, தானமும் நீரே, நியாயமும் நீரே, என் தானமும் நீரே. ஞானமும் நீரே, தானமும் நீரே, நியாயமும் நீரே, என் தானமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நாம் தியானத்திற்காக மனதிலே நிறுத்திக் கொள்வோம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பெந்தெக்கோஸ்தே பெருநாளிலே எருசலேமிலே 3 விதமான சப்தங்கள் கேட்டன. ஒன்றாவதாக வானத்திலிருந்து உண்டான சப்தம், பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போன்ற சப்தம். இரண்டாவதாக பல்வேறு பாஷைகளின் சப்தம், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு சீஷர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேசின சப்தம். மூன்றாவதாக பார்வையாளர்களின் நடுவில் எழுந்த விமர்சனங்களின் சப்தம். இன்றைய உலகம் அதிக சப்தங்கள் நிறைந்தது. ஓயாமல் ஒலிக்கின்ற கைபேசியின் சப்தம், வாகனங்களின் இரைச்சல் சப்தம், நாம் வளர்க்கும் கால்நடைகளின் சப்தம், இயற்கை எழுப்புகிற சப்தம், ஒலிபெருக்கி வழியாக கேட்கிற சப்தம், வீட்டிற்குள் மிக்சி கிரைண்டர், டிவி எழுப்புகிற சப்தம், கணவன் மனைவியினுடைய குரட்டை சப்தம், பிள்ளைகளின் ஆரவார சப்தம், பெரியவர்கள் பழம் கதைகளை பேசுகிற சப்தம். இப்படி சப்தங்களின் நடுவிலே நாம் வாழ பழகிவிட்டோம். இத்தனை சப்தங்களின் நடுவிலே தேவ சப்தத்தை கேட்க நாம் பழகி இருக்கிறோமா என்றால் அது குறைவுதான். இன்று நாம் தியானிக்கிற செய்தியினுடைய தலைப்பு பெந்தெக்கோஸ்தே, இரைச்சல் மிகுந்த உலகில் கடவுளின் குரலை கேட்டல்.
Pentecost, hearing God's voice in a noisy world. இன்று திரும்புகிற பக்கமெல்லாம் சப்தங்கள். இந்த சப்தங்களின் நடுவிலும் தேவன் என்னோடு பேச மாட்டாரா என்று ஏங்குகிறவர்கள் உண்டு. தேவ சப்தத்திற்காக காத்திருக்கிறவர்கள் உண்டு. அந்த கூட்டத்தில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும். மனம் திரும்பாதவர்களை, பாவ வழிகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பாதவர்களை பரிசுத்த வேதாகமம் செவிட்டு விரியன்கள் என்று குறிப்பிடுகிறது. சங்கீதம் 58:5. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள் என்று அங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். நாம் தேவ சப்தத்திற்கு செவி சாய்க்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 1912 ஆண்டு வரலாற்றில் நடந்த ஒரு சோகமான சம்பவம் டைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கிய சம்பவம். அந்த கப்பலுக்கு சற்று தொலைவில் SS கலிஃபோர்னியன் என்ற கப்பல் சென்று கொண்டிருந்தது. அதில் தந்தி கருவியை கவனிக்கின்ற அதிகாரி தனது ஹெட்செட்டை கழற்றி வைத்துவிட்டு உறங்க சென்று விட்டார். டைட்டானிக் கப்பலிலிருந்து ஆபத்து கால சிக்னல்கள் SOS திரும்ப திரும்ப அனுப்பப்பட்டன. காற்றில் அந்த சப்தங்கள் பரவி இருந்தாலும் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தபடியினால் SS கலிஃபோர்னியன் கப்பல் மிக அருகாமையில் இருந்தும் எந்த உதவியும் செய்ய முடியவில்லை. உடனடியாக யாரும் உதவிக்கு வரவும் இல்லை. விளைவு பல மனித உயிர்கள் காப்பாற்றப்பட முடியவில்லை. தேவனுடைய எச்சரிப்பின் சிக்னல்கள், தேவனுடைய வார்த்தைகள் எங்கும் தடையின்றி ஒலித்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம் ஆவிக்குரிய காதுகள் உலக காரியங்களால், சுயநலத்தால், கசப்பினால் மூடப்பட்டிருக்கிறபடியால் நம்மால் தேவ சப்தத்தை கேட்க முடியவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பெந்தெகோஸ்தே நாளில் மேல் வீட்டறையில் பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதலால் உண்டான சப்தம் எப்படிப்பட்டது? முதலாவது வேதம் சொல்லுகிறது, புரிதலை உண்டாக்கிய சப்தம். புரிதலை உண்டாக்கிய சப்தம். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 6-8 வசனங்கள். அந்த சப்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே என்றார்கள். கேட்டவர்களுக்கு தேவாவியினால் நிறைந்து பேசுகிறவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது தெளிவாக புரிந்தது. ஆதியாகமம் 11 அதிகாரத்தில் பாபேல் மனிதர்களை பிரிந்து போகச் செய்தது. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பெந்தெகோஸ்தே திருநாள் மனிதர்களை இணைத்தது. சுயநல சப்தங்கள், பெருமையின் குரல்கள், கிறிஸ்து இயேசுவுக்கு விரோதமான முழக்கங்கள் அந்தகார இருளை உலகத்தில் கொண்டு வருகிறது. இந்த உலகத்தில் அமைதி கேட்டையும் சீர்குலைவையும் குழப்பத்தையும் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. பாபேல் என்பதின் அர்த்தம் தாறுமாறு. ஆனால் தேவனுடைய சப்தம் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் தெய்வீக புரிதலையும் கொண்டு வருகிறது. தேவ ஜனங்களாகி நீங்கள் எழுப்பும் சப்தம் புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறதா அல்லது பிரிவினையை உண்டாக்குகிறதாய் காணப்படுகிறதா?
மார்க் 13வது அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள வசனங்களில் உலகம் தெய்வ ஜனங்களாகிய உங்களை குற்றவாளிகளைப் போல நடத்தும், அடிக்கும், துன்புறுத்தும். அந்த சூழலிலும் நம் வாயிலிருந்து நற்செய்தி தான் வெளிப்பட வேண்டும். சூழ்நிலை கடினமானதாக இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் அவர் நற்செய்தியை தான் பேசுவார். தகாத வார்த்தைகள், பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத கெட்ட வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள் நம்மிடமிருந்து வெளிப்படாது. இன்று பரிசுத்த ஆவியானவர் நம் நாவை ஆளுகை செய்ய இடம் கொடுத்திருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படாத நாவு பிரிவினையையும் பிளவையும் சண்டையும் குழப்பத்தையுமே உண்டு பண்ணும். சங்கீதம் 52:2 சொல்லுகிறது, நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. மனுஷிகத்தில் மாம்சிகத்திலிருந்து நாம் எழுப்பும் சப்தம் சவரகன் கத்தியை போல வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக இருக்கிறது. அது பிரிதலை உண்டாக்கும். தேவ சப்தம் புரிதலை உண்டாக்கும். கணவன் மனைவியாக உங்கள் பேச்சு நல்ல புரிதலை உண்டாக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளாக உங்களுடைய பேச்சு நல்ல புரிதலை உண்டாக்க வேண்டும். தேவாவியானவர் உங்களுக்குள்ளிருந்து பேசுவதற்கு இடம் கொடுங்கள். குடும்பங்களுக்குள், திருச்சபைகளுக்குள் புரிதல் உண்டாகும். ஒருவர் மேல் ஒருவர் பழி சுமத்துவது, குறை சொல்லுவது, குற்றம் சாட்டுவது, அவதூறாய் பேசுவது பிரிதலை உண்டாக்கும். காரணம், அங்கே கிரியை செய்பவன் பிசாசானவன். அவனுடைய சுவாபமே குற்றம் சாட்டுவது. சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறப்பு பெயர் குற்றம் சாட்டுகிறவன். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம். விழுந்து போன, தள்ளப்பட்டு போன தூதர்களின் சுவாபம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 13:1 சொல்லுகிறது, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். எத்தனையோ வருட கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். தர்க்கிப்பதிலும், கேள்வி கேட்பதிலும், பதிலடி கொடுப்பதிலும் திறமைசாலிகளாக இருக்கிறோம். ஆனால் அன்பின் பாஷையை பேச தெரிந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? பெந்தைக்கோஸ்தை பெருநாளில் எருசலேமில் உண்டான சப்தம் புரிதலை தந்த சப்தம். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, திருப்பணிக்கு திடப்படுத்துகிற சப்தம். திருப்பணிக்கு திடப்படுத்தும் சப்தம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 11வது வசனம். நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். ஆண்டவர் இயேசுவின் சீஷர்கள் அழைப்பை மறந்து ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் பயந்திருந்தார்கள். அமைதியாயிருந்தார்கள். நற்செய்தியை அறிவிக்க அவர்கள் துணிவு கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட போது தேவனுடைய மகத்துவங்களை வாய்களை திறந்து பேசினார்கள். வாய்களை திறந்து துதித்தார்கள். தைரியத்தோடு கர்த்தரை அறிவித்தார்கள். அவர்களால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் 11 முதல் 13 வசனங்களில் சோர்வுற்றிருந்த ஒரு தனி மனிதனை எலியாவை தேற்ற பரலோகத்தின் தேவன் அமர்ந்த மெல்லிய சப்தத்தில் பேசினார். அன்று எருசலேமில் மேல் வீட்டறையில் கேட்ட சப்தம்
திருப்பணிக்கு திடப்படுத்துகிற சப்தம், திருச்சபையை பலப்படுத்துகிற சப்தம். பழைய பாட்டில் ஏசபேல் ராணியின் மிரட்டல் சப்தம் அரசாங்கத்தினுடைய கர்ஜனை தேவ மனுஷனாகிய எலியாவை பதற வைத்தது. எலியாவை ஓட வைத்தது. தேவ மனுஷன் நம்பிக்கை இழந்தவராய் சோர்வோடும் கவலையோடும் மன உளைச்சலோடும் இருந்தார். கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? என் வாழ்வில் ஏன் இத்தனை போராட்டம்? கேள்வி மேல் கேள்வி. கர்த்தருடைய மெல்லிய சப்தம் எலியாவை பலப்படுத்தியது, திடப்படுத்தியது, எழுந்து புறப்பட செய்தது, ஒரு புதிய நம்பிக்கையை தந்தது. தேவனுடைய வார்த்தை நம்மை திடப்படுத்தும். முடங்கி கிடக்கிறவர்களை எழும்பச் செய்து கர்த்தருக்காக ஓட வைக்கும். எல்லாமே முடிந்து போனது, நான் வாழ தகுதியற்றவன், யாருக்கும் நான் பயனற்றவன், பயனற்றவள், எல்லாருமே என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் திடப்படுத்துகிறார். ரோமர் 8:26 சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவரின் சப்தம் திருப்பணிக்கு திடப்படுத்துகிற சப்தம். கடலின் வெளிப்புறத்தை பார்க்கும்போது பெரும் அலைகள் எழும்பி வரும், பலத்த காற்று வீசும். ஆனால் கடலின் ஆழத்திற்குள் செல்ல செல்ல அங்கே எந்த இரைச்சலும் இல்லை, அலைகளும் இல்லை, முழுமையான ஒரு அமைதி. இன்றும் நம் வாழ்க்கையினுடைய மேற்பரப்பில் வியாதி, கடன் பாரம், குடும்ப பிரச்சனை போன்ற அலைகள் மோதி அடிக்கலாம். ஆனால் ஜெபத்தின் வழியாக தேவ சமூகத்தின் ஆழத்திற்கு செல்லும் போது, பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியப்படும் போது பரலோக அமைதியை நாம் ருசி பார்க்க முடியும். தேவ சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்துகிறார். கடைசியாய் உள்ளான மனுஷனை புதுப்பிக்கிற சப்தம், உள்ளான மனுஷனை புதுப்பிக்கிற சப்தம். அப்போஸ்தலர் 2:13, மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அந்த நாளில் தேவ ஜனங்களுக்கு வெளியே இருந்து பரிகாசமும் நிந்தனையும் மோசமான விமர்சனங்களும் தேடி வந்தது. ஆனால் இதற்காக அப்போஸ்தலர்கள், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் கோபப்படவில்லை, எரிச்சல் கொள்ளவில்லை, வீம்பு கொள்ளவில்லை, சண்டைக்கு செல்லவில்லை. பொறுமையோடு நடந்து கொண்டார்கள். தவறான குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவித்து நிதானமாக பேதுரு சத்தியத்தை போதித்தார். இது நிமித்தம் அங்கிருந்த ஜனங்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளான மனுஷனை புதுப்பிக்கிறவர், நம் சுவாபத்தை, குணநலன்களை, சிந்தனையை புதுப்பிக்கிறவர். 2 கொரிந்தியர் 4:16 பவுல் தன் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. வேல்ஸ் தேசம் முழுவதும் குடிப்பழக்கம், சூதாட்டம், குற்றங்கள் நிரம்பி இருந்தது. தேவாலயங்கள் காலியாக இருந்தது. அநேக ஆலயங்கள் பூட்டப்பட்டு கிடந்தது. இவான் ராபர்ட்ஸ் என்ற 26 வயது வாலிபனுக்குள் தேசத்தை குறித்த, ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் உண்டாயிற்று.
பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும், எங்கள் தேசத்தை மாற்றும் என்று ஒவ்வொரு நாளும் கதறி ஜெபித்தார். 1904 அக்டோபர் மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றை போல அந்த தேசத்தின் மேல் இறங்கினார். எந்த பெரிய விளம்பரமும் இல்லாமல் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் தேவாலயங்களுக்கு ஓடோடி வந்தார்கள். தங்கள் பாவங்களை அறிக்கையிடும் சப்தமும் துதியின் சப்தமும் ஒவ்வொரு தெருக்களிலும், வீடுகளிலும், ஆலயங்களிலும், வேலை செய்கிற இடங்களிலும் கேட்டது. 6 மாதங்களில் 1,00,000 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். ஆலயங்களில் இடமில்லாத அளவிற்கு ஆலயத்திற்கு வெளியே தெருக்களிலே நின்று ஜனங்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள். மதுக்கடைகள், திரையரங்குகள் இவற்றிற்கு ஜனங்கள் செல்லாததினால் அவை இழுத்து பூட்டப்பட்டன. குற்றங்கள் குறைந்து போனதால் காவல்துறையில் பணியாற்றினவர்களுக்கு வேலை இல்லாமல் போனது. மிகப்பெரிய எழுப்புதல் வேல்ஸ் தேசத்தில் ஏற்பட்டது. பரிசுத்த ஆவியானவரின் சப்தம் உள்ளான மனுஷனை புதுப்பிக்கிற சப்தம். இந்த பெந்தைக்கோஸ்தே திருநாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நடத்த ஏன் நாம் இடம் தரக்கூடாது? இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக கீர்த்தனை பாடலிலே 323வது பாடலை பாடுவோம். இயேசுவே கிருபாசன பதியே. கீர்த்தனை பாடல் 323. காதரவு கண்டிலே சருவ வல்ல மண்டலாதிபா, காசினியில் உன்னை அன்றி தாசன் என காதரவு கண்டிலே சருவ வல்ல மண்டலாதிபா, நேசமாய் இழைக்கிறங்கி மோசமான காது காத்து நித்தனை என்னை திருத்தி வைத்தருளுத்தி வருத்தி இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட இளைஞனை மீட்டருளே இயேசுவே கிருபாசன பதியே. பேயுடை சிறையதிலும் காயவினை கெடதிலும் பின்னமாக சிக்கொண்டது கண்ணியாயினேன். பேயுடை சிறையதிலும் காயவினை கெடதிலும் பின்னமாக சிக்கொண்டது கண்ணியாயினேன். தீயரை மீட்கும் பொருளநேயமுற்று தீரம் விட்ட தேவனையனை கண்ணோக்கி தீவினை அனைத்தும் நீக்கியே சுவே கிருபாசன பதியே, கெட்ட இளைஞனை மீட்டருளே சுவே கிருபாசன பதியே. சிறைப்படுத்தினவற்றை சிறையாக்கி விட்ட அதிதீரமுள்ள எங்கள் உபகார வல்லனே, சிறைப்படுத்தினவற்றை சிறையாக்கி விட்ட அதிதீரமுள்ள எங்கள் உபகார வல்லனே, குறையதுனை அண்டினோர் கிரைவாயனை சதிக்கும் குற்றங்கள் அறவே தீர்த்து முற்று மூடிய கண் பார்த்து இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட இளைஞனை மீட்டருளே இயேசுவே கிருபாசன பதியே. பொல்லாவுலகமது நல்லாரெவரும் இல்லை, புண்ணியனே உன் சரணம் நன்னி அண்டினேன். பொல்லாவுலகமது நல்லாரெவரும் இல்லை, புண்ணியனே உன் சரணம் நன்னி அண்டினேன்.
இயேசுவே கிருபாசனபதியே கெட்ட இளைஞனை மீட்டருளே இயேசுவே கிருபாசனபதியே. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பெந்தைக்கோஸ்தே திருநாளிலும் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி நீரை ஆட்கொண்டு நடத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்வின் பாதையில் ஆண்டவர் எத்தனையோ சூழ்நிலைமைகளின் நடுவில் ஆச்சரியமாக நடத்தினீர். இன்னமும் கர்த்தருக்கென்று சாட்சியாக வாழத்தக்கதாய் உன்னதத்தின் பலனினால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைத்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டென்று வேதம் சொல்லுகிறதே. தேவ சமூகத்திலே பலவீனத்தின் மத்தியிலும் பலவிதமான கட்டுகளின் மத்தியிலும் பாரங்களின் நடுவிலும் வந்திருக்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவித்து சமாதானத்தோடு அனுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லங்களிலே படுத்த படுக்கையாயிருக்கிறவர்கள், முதிர் வயதின் பலகீனத்தினால் தளர்ந்து போனவர்கள், உடல்நலம் குன்றி மருத்துவமனையிலே சிகிச்சையில் இருக்கிறவர்கள், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு தெய்வீக சுகத்தை அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால் உம்முடைய வசனங்களால் உண்டாகிற ஒரு தெய்வீக விடுதலையை இந்த நேரத்திலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்ய உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்குள்ளாக சமாதானத்தை கர்த்தர் அருளி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் நல்ல புரிதலையும் நல்ல உறவையும் ஐக்கியத்தையும் பெருக பண்ண ஜெபிக்கிறோம். மன்னிக்கவும், விட்டு கொடுக்கவும், ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் தக்கதான உணர்வையும் அனுபவத்தையும் தந்து குடும்பங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். படித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கல்வி ஆண்டிலே கர்த்தர் ஆச்சரியமாக நடத்தினீர். புதிய கல்வி ஆண்டிற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை தாங்கி இருக்கட்டும். எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய் புதிய கல்வி ஆண்டின் துவக்கத்திலேயே கருத்தாய் பாடங்களை படிக்க, தேவ ஞானத்தை சொந்தமாக்கி கொள்ள, நல்ல ஒரு எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். மதிப்பெண்கள் குறைந்து போய்விட்டதே என்று சொல்லி கவலையில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. தொடர்ந்தும் என்ன பாடத்தை எடுத்து படிப்பதென்று சொல்லி குழப்பங்களோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. எதிர்பார்த்த இடத்திலே வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிறவர்கள் உண்டு. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற மேலான திட்டத்தை தம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து அவற்றை சொந்தமாக்கி கொள்ள கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். உழைக்கிற உழைப்பு, கையின் பிரயாசங்கள், தொழில் காரியங்கள், நிலத்தினுடைய வருமானங்கள், அனுதினமும் கைட்டு செய்கிறதான கூலி வேலைகள், எல்லாவற்றின் மூலமாகவும் குடும்பத்தினுடைய நன்மைகள் பெருக, தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்கிறார்கள். அரசாங்கத்திலும் தனியார் ஸ்தாபனங்களிலும் பணி செய்கிறவர்கள், வெளிநாடுகளிலே தங்கி குடும்பமாய் தனியாக இருந்து பணி செய்கிறவர்கள், ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளி ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் வேலை வாய்ப்புகளுக்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. தம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் அமைய, கையின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி பாக்கியமான காலங்களை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்தை நன்மையினால் நிரப்புகிற கர்த்தர் தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெருக பண்ண ஜெபிக்கிறோம். வறட்சி நீங்கி ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் தந்திருக்கிறீர். தொற்று வியாதிகள், கொள்ளை நோய்களுக்கெல்லாம் விலக்கி காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். தேசத்தின் தலைவர்கள், ஆட்சியாளர்களை தம்முடைய கரத்தின் கருவியாக எடுத்து பயன்படுத்தும். புதிய தலைவர்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் நேர்மையாய் தங்களுடைய பணிவிடையை நிறைவேற்ற, சவால்களை எதிர்கொள்ள தெய்வீக ஞானத்தை தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம்.
உலகம் முழுவதிலும் சமாதானத்தையும் அமைதியும் கர்த்தர் அருளி செய்து நாடுகளுக்கு இடையிலே நல்ல உறவையும் அன்பையும் பெருக பண்ண ஜெபிக்கிறோம். ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தந்த பேராயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேராய தலைவர்கள், அனைத்து போதகர்கள், இறை மக்களை கர்த்தர் சாட்சிகளாய் நிறுத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஊழியத்தினுடைய பாதையிலே தங்களை அர்ப்பணித்து மிஷனரிகளாய் புறப்பட்டு சென்றிருக்கிற ஒவ்வொருவரையும் நீரே திடப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உபத்திரவங்களின் நடுவிலே பலவிதமான அவதூறுகள், நிந்தனைகளின் நடுவிலே கர்த்தருக்காக நிற்கிற தம்முடைய பிள்ளைகள் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நிற்க கர்த்தர் பலப்படுத்த ஜெபிக்கிறோம். இன்னமும் தேவனுடைய பணியை செய்ய அர்ப்பணமுள்ள ஊழியக்காரர்கள் எழும்ப கர்த்தருக்கென்று நிலைத்து நிற்க கர்த்தர் பலப்படுத்த ஜெபிக்கிறோம். திறந்த வாசல்களை கர்த்தர் தொடர்ந்தும் தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறீர். தொடர்ந்தும் இதனுடைய பலன்கள் நூறத்தனையாக அமைந்திருக்குமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். விதைக்கப்பட்டிருக்கிற சத்திய விதைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காலம் காலமாய் பலன் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய எல்லா கிளை சங்க ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். திருச்சபையினுடைய ஊழியங்களின் வழியாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். விசுவாச குடும்பங்கள் ஆண்டவருக்குள்ளாக இணைந்து ஒன்றாக சாட்சி பகர ஆதி திருச்சபையில் ஏற்பட்ட அதே எழுப்புதல் திருச்சபைகளுக்குள்ளாக உண்டாக கர்த்தர் கிரியை நடப்பிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக